ஆந்திர மாநிலம் பெல்லாரி தேசத்தை ஆண்ட வள்ளலா மன்னனுக்கு கோப்பம்மாள் என்ற மனைவியும் கோபிநாதன் என்ற மகனும் இருந்தனர். அவர்களிடம் ஏராளமான பசுக்கள் இருந்தன. மழையின்றி பெல்லாரியில் வறட்சி நிலவியது. வறுமையில் இருந்த மன்னனிடம் தனது பசியை போக்குமாறு ஒரு அந்தணர் கோரினார். பல சிரமத்துக்கு மத்தியில் அவருக்கு மன்னனும் உணவமது கொடுத்து உபசரித்தான். பசி தீர்ந்த அந்தணர், பாண்டிய நாடு சென்றால் வறட்சி நீங்கி வளமுடன் வாழலாம், பசுக்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கும் என்று கூறினார். வள்ளலா மன்னன் பசு மந்தைகளுடன் பாண்டிய நாடு நோக்கி புறப்பட்டனர். நுழைவு வாயிலான ரெட்டியார் சத்திரம் அருகில் ஒரு குன்றின் அடியில் தங்கினர். சில ஆண்டுகள் கழித்து படிப்படியாக மழை குறைந்து அப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டு மாடுகள் இரையின்றி வாடின. வறுமையில் வாடிய மாடுகளுக்கு இரையாக புல் முளைத்து, வறுமை நீங்கினால் தன் உயிரை மாய்த்து காணிக்கை ஆகிறேன் என்று இறைவனிடம் கோபிநாதன் வேண்டிக் கொண்டான். அன்றிரவு நல்ல மழை பெய்து வெள்ளம் ஓடியது. மலை முழுவதும் புல் முளைத்தது. தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியதால் ஒரு வேப்ப மரத்தில் பசுவை கட்டிவிட்டு அதன் கொம்பில் விழுந்து இறந்தான். இதை பார்த்து அவரது தாயும் உயிர் விட்டாள். அவரே கோபிநாதர் சுவாமியாக இருக்கிறார்.